அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாகில உங்க கூட பேசுறதுல எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் விலாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாக் தான். சனிக்கிழமை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருந்தது. மொத நாளே சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால சரி ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அத காலையிலேயே பார்த்தீங்கன்னா, வெளியில எடுத்து வச்சாச்சு. காலையில சுபஹ் தொழுக போறதுக்கு முன்னாடியே அத எடுத்து வெளியில வச்சுட்டேன். அப்பதான் அந்த ஐஸெல்லாம் போய் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தொழுதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இப்போல்லாம் டீ காஃபி எதுவுமே போடுறதில்ல பிள்ளைங்களுக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் நான் பண்ணுறது. சரின்ட்டு அரிசியை கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார அரிசி கொஞ்சம் நேரம் ஊறும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1 1/4 உலக்கு அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். இப்பல்லாம் ஃப்ரைட் ரைஸ் அடிக்கடி பண்ணுறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா, என் பையன் தான். எந்த காய்கறியுமே தொடுறது கிடையாது. பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோசு இந்த மாதிரி என்ன காய்கறி பொரிச்சு வச்சு குடுத்தாலும் ரிட்டன் அப்படியே தான் வருது. அதனாலேயே ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குடுக்குறேன் அப்படின்ட்டு எல்லா காய்கறியும் அதுக்குள்ளேயே வச்சு நம்ம குடுத்துருவோம். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே சில டைம் இந்த மாதிரி சிக்கன் இருந்தா பொரிச்சுட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படி இல்லைன்னா, நெறைய முட்டை போட்டுட்டு முட்டை ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி குடுத்து விடுறனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துர்றான். ஏன்னா அதெல்லாம் எடுத்துட்டு இருக்க டைம் இல்லைல்ல. அதுக்குள்ளேயும் லஞ்ச் பீரியடே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துர்றான். அதனால இந்த மாதிரி பண்ணி குடுத்துறது. மகள்க என்ன குடுத்தா சாப்பிட்ருவாங்க. கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் ஆப்போசிட்டா இருக்கும். அவனுக்கு தயிர் சோறு பிடிச்சா, இவங்களுக்கு தயிர் சோறு பிடிக்கிறதில்ல. இவனுக்கு தக்காளி சோறு பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு தக்காளி சோறு பிடிக்கும். இப்படி மாத்தி ஒரு ஆளுக்கு ஏதாவது இன்னைக்கு தக்காளி சாதம் மட்டும் பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு தயிர் சாதம் பண்ணணும். இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி பண்ண வேண்டியதா இருக்கு. சரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அதனால இன்னைக்கு இத சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். முட்டைக்கோஸ் எடுத்து, பீன்ஸ், கேரட்டு, அவரைக்காய் எடுத்து வச்சிருந்தேன். இது ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்காது. என்னோட ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். காய்கறி ஃபுல்லா கட் பண்ணுறதுக்குள்ளாரயே தண்ணி நல்லா கொதிச்சிரும். அதுக்காக தண்ணி வச்சு விட்டாச்சு சோறுக்காக. இது கட்டாயம் பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பாஸ்மதி ரைஸ் இல்லாத டைமில் நான் நம்ம வீட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். அது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. ஏதோ காய்கறியில் சோறு பெரட்டின மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரைட் ரைஸ்னு கொடுத்தா தான் அவங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அம்மா அப்படின்ட்டு சாப்பிட்டு வருவான். இப்போ முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ்லாம் வச்சா கொஞ்சம் கூட சாப்பிட்டு வர மாட்டான். ஆனா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது, அது ஒரு டேஸ்ட்டா ஆயிருது. அது எப்படின்னே தெரியல. எனக்கு பொதுவா காய்கறி வெட்டுறதுக்கு பிடிக்கும். கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா அந்த கத்தி இருந்தா போதும். நல்லா நீட்டா காய்கறி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துரலாம். தண்ணியுமே பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசிய சேர்த்துக்க வேண்டியது தான். லைட்டா உப்பும் போட்டுட்டு நான் கலந்து விட்டுக்கிட்டேன். சில பேர் சாப்பாட்டில அந்த உப்பு எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. லாஸ்ட்டா ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது மேலே சால்ட் சேர்த்துக்குவாங்க. நான் அந்த சோறுலயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த கேரட்டையும் தோலெல்லாம் சீவிட்டு, அதையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிட்டு, நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஏத்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான் காய்கறி ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து எந்த சாஸுமே சேர்க்க மாட்டேன். டொமேட்டோ சாஸு, சோயா சாஸ் எதுவுமே சேர்க்கறதில்ல. டொமேட்டோ சாஸ்க்கு பதிலா நான் வந்து தக்காளிய நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்குவேன். தேவையான கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து நல்லா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிட்டு, அதையுமே வந்து நல்லா கழுவி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. தக்காளியுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா நான் அரைச்சு எடுத்துக்குவேன். தக்காளி அதில இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். ஓகே. இந்த மாதிரி வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோறுமே வந்து வெந்துருச்சு கரெக்ட்டா நான் காய்கறி கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரையே வந்து சோறுமே வந்து வெந்துருச்சு. இந்த மாதிரி 2ஆ மட்டும் உடையணும். அந்த அளவுக்கு அந்த பாஸ்மதி அரிசி வந்து வெந்தா போதும். நம்ம நல்லா வேகட்டும் அப்படின்னு விட்டோம் அப்படின்னா, நல்லா குழஞ்சு போயிரும். கரெக்ட்டா அப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா 2ஆ உடையணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுல கிளறும்போது கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான் சாப்பாடையும் வடிச்சுட்டு, லைட்டா ஒரு தடவ அடுப்புல வச்சுட்டு இந்த மாரி ஆன் பண்ணி விட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கரெக்ட்டா வந்துரும். வத்திட்டு கரெக்ட்டா வந்துரும். அதையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டுல கொட்டிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு வச்சு, அந்த சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா ஆற வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த சோறு எதுவுமே வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து சிக்கன வந்து பொரிச்சு எடுத்துக்கலான்ட்டு, அதுக்கு தான் வந்து ஒரு சட்டி வச்சாச்சு. வச்சு அதையுமே வந்து பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் இருந்தது அப்படிங்கிறதுக்காக வந்து சின்ன இந்த ஆப்ப சட்டியே வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஏதாவது பொரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஆப்பம் சுடும்போது இந்த சட்டியில நல்லா வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி கறி பொரிக்கும்போது, முட்டை பொரிக்கும்போது, அப்பளம் இந்த மாதிரி பொரிக்கும்போது, இந்த இரும்பு கடாயில வந்து நம்ம பொரிச்சோம் அப்படின்னா, ஆப்பம் சூப்பரா வரும். நம்ம நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலா இந்த சட்டிய வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா வரும். அதுக்கப்புறம் வந்து காலையில சாப்பிட்றதுக்கு குட்டி தோசை தான் வந்து என் பையன் கேட்டிருந்தான். அ அவனுக்கு மட்டும் தான் வந்து பிடிக்கும். மகள் வந்து நான் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்குமே சேர்த்தாப்புல பண்ணலான்ட்டு கொஞ்சமா வந்து மாவு எடுத்துட்டு, ஒரே ஒரு குட்டியா வந்து ஒரு வெல்லம் எடுத்துக்கிறேன். அத இந்த மாதிரி வந்து இடிச்சுட்டு, அதையும் வந்து சேர்த்துக்கணும். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அந்த கொஞ்சமா மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, நான் மிக்ஸியில அப்படியே அரைச்சு எடுத்துக்கிறேன். இத அப்படியே வந்து நம்ம கையாலயும் பெசஞ்சு எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது, நம்ம இடிச்சு போட்ட வெல்லம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா கிடக்கிற மாரி இருக்கும், சீக்கிரம் கரையாம. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கரைஞ்சிரும். அதுக்காக தான். கறி பொரிஞ்சிட்டு இருக்கிற கேப்ல நம்ம வந்து தோசை சுடலான்ட்டு, அதெல்லாம் வந்து தோசைக்கல்ல வந்து வச்சாச்சு. இந்த இந்த தோசை மாவுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு முட்டையும் சேர்த்தா இத விட டேஸ்ட்டாவும் இருக்கும். அ இது வந்து கோதுமை மாவு தான். கோதுமை மாவுல நம்ம ஆல்ரெடி கொண்டைக்கடல, அதுக்கப்புறம் சோளம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கிறனால, இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டா இருக்கும். 1 கப்பு பாலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி தோசை. அவ்வளோதான் உங்களுக்கு காலையில சாப்பாடு. தோசையுமே வந்து 2 சைடு நல்லா இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா, நல்லா டேஸ்ட்டா இருக்கும்.
நம்ம டீ, காஃபி அப்புறம் வந்து பால் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் பிள்ளைங்களுக்கு வந்து டீ, காஃபி இப்போ குடுக்குறதில்ல. அதனால பாலோட சேர்த்து குடுத்துட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் வயிறு நெறஞ்ச மாதிரி இருக்கும். அதனால வந்து காலையிலேயே 3 குட்டி தோசை வந்து சுட்டாச்சு. 3ஏ 3 தான் வந்து சுட்டேன். கறியுமே வந்து ஒரு பேட்ச் எடுத்துட்டு, இன்னொரு பேட்ச்சுமே வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது வந்து ரொம்ப ரஃப்பா பொரியணும் அப்டின்னா தேவையில்ல. ஒரு 3/4 பதம் அந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கும் வந்து பாத்திரம் வந்து வச்சாச்சு. என்ட்ட இருக்கிற கொஞ்சம் பெரிய பாத்திரமே இதுதான். ஆனா வந்து சோறு கொட்டி வந்து கிளறும்போதே எனக்கு சுத்தமா பத்தவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் தோசையுமே வந்து போட்டு எடுத்தாச்சு. 3 தோசை வந்து சுட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, 3 தோசை மட்டும் தான் வந்து சுட்டிருந்தேன். கொஞ்சம் கறி பொரிச்ச எண்ணெயிலேருந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். அடுப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோ ஃப்ளேமா தான் எரிஞ்சுட்டே இருக்கு. இந்த அடுப்பு வந்து நான் இந்த வீட்டுக்கு வரும்போது 2013ல வாங்குனது. அ இன்னும் வந்து மாத்தல. இடையில வந்து ஒரே ஒரு தடவ வந்து நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்ப திரும்பியும் வந்து அதே மாதிரி தான் இருக்கு. திரும்பி சர்வீஸ்க்கு குடுக்கலாமா? அப்படி இல்லன்னா வேற வாங்கிடலாமா? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிளீன் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க யாராச்சும் வந்து இப்ப கிளாஸ் டாப் அது மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளாஸ் டாப் வந்து வாங்குறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மா வீட்ல இருக்கும்போது நாங்க வச்சிருந்தோம். அது என்னன்னா திடீர்னு அந்த கிளாஸ் ஃபுல்லா வந்து ரொம்ப ஹீட் ஆயி வந்து வெடிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு அதுல இருந்து. யாராச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம எனக்கு சொல்லுங்க. எந்த கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து ரெசிபிக்குள்ள வரலாம். நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருந்தோம்ல, எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா திருவின இஞ்சி, திருவின பூண்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து கொஞ்சமா வதங்குனதுக்கு அப்புறமா இந்த தக்காளி பேஸ்ட் வந்து சேர்க்கணும். நான் வந்து சுத்தமா மறந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன்னா, எனக்கு வந்து என்ன பண்றது? அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பமாயிடுச்சு. நான் மறந்தே போயிட்டேன். காய்கறியெல்லாம் கொட்டி கிளறுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ! தக்காளி போடலையே அப்படின்ட்டு. திருப்பி தக்காளி எல்லாம் போட்டு, அது லைட்டா வந்து அதோட பச்சை வாசனைலாம் போணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காய்கறிய போட்டு கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்தாச்சு. காய்கறி வந்து நெறைய வேகக்கூடாது. இது கொஞ்சம் ஒரு ஹாஃப் குக்கா தான் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். இந்த காரணத்துக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் எந்த சாஸுமே வந்து சேர்க்க மாட்டேன். டொமேட்டோ சாஸ், அடுத்து சோயா சாஸ் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சிக்கன லைட்டா இந்த மாதிரி உதுத்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த காய்கறி கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் இல்ல அப்டின்னா, நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். அ ஸ்டார்ட்டிங் நல்லா தான் இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா வந்துரும். ஆனா, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோங்கிற மாதிரி சாப்பாடு கொட்டி கிளறுன இது வீடியோவே காணோம். எங்க போச்சுன்னே தெரியல. நானும் வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். ஒரு வேளை நான் எடுக்கலையா என்னன்னே தெரியல. ஓகே. அப்புறம் வந்து சாதத்த கொட்டி நம்ம வந்து நல்லா கிளறி எடுத்துறணும். இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்ததுல கொஞ்சம் லேட்டாவும் ஆயிருச்சு. அதனால வேகமா வந்து இறக்குன கையோட லஞ்ச் பாக்ஸ்லயுமே வந்து பேக் பண்ணியாச்சு. என் மக டிஃபன் பாக்ஸ் மட்டும் ரொம்ப குட்டியா இருக்கும். சின்னவ டிஃபன் பாக்ஸு. கொஞ்சம் பெருசு அக்கவுண்ட் மாதிரி குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வேணாம். எனக்கு குட்டியா தான் வேணும் அப்படின்ட்டு குட்டி டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு போறா பாருங்க. சைடிஸ் எதுவுமே வைக்கல. அதுல இருக்கிற சிக்கனே எடுத்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்ட்டு வந்து வச்சு பேக் பண்ணியாச்சு. சாப்பிடவுமே வந்து பால் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி தோசையுமே வந்து குடுத்தாச்சு. மீதம் இருக்கிற சாப்பாடு வந்து எனக்காக மத்தியானத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு, அந்த பாத்திரத்த வந்து கையோடயே கிளீன் பண்ணி வச்சாச்சு. அந்த இரும்பு பாத்திரத்தில எதுவுமே வச்சாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி எனக்கு தோணும். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களையும் வந்து கிளப்பி விட்டாச்சு. மகள்க 2 பேரும் சீக்கிரமே இடம் பிடிக்கிறதுக்காக ஆட்டோக்கு ஓடிருவாங்க. பையன் கரெக்ட்டா 8 மணிக்கு தான் வீட்ட விட்டே கிளம்புவான்.
அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அவங்களையுமே வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. இன்னி கொஞ்சம் கிளீனிங் வேலை தான். வீடு கூட்டுறது, அப்புறம் கிச்சன் துடைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. பாத்திரம்லாம் நான் வந்து கிச்சன்ல நிக்கும்போதே எல்லாத்தையும் கழுவி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை எனக்கு சுத்தமா பிடிக்காது. நிக்கும்போதே எல்லா வேலையும் முடிச்சிரணும். சில டைம் வந்து கிச்சனையுமே வந்து கிளீன் பண்ணிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறனால வந்து எனக்கு டைம் இல்ல. அதனால பிள்ளைங்கள அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப் மட்டும் கிளீன் பண்ணியாச்சு. இந்த சிங்குக்கு பின்னாடி இருக்கிற வால் டைல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய வீட்ல வந்து கவனிச்சிருக்கேன். ஃபுல்லா அந்த சோப்பு தண்ணியெல்லாம் அப்படியே சிதறி ஃபுல்லா வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். நம்ம அப்பப்ப வந்து நம்ம டெய்லி பாத்திரம் கழுவும்போது ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு எடுத்துட்டோம்னாலே அந்த டைல் வந்து நல்லா நீட்டா இருக்கும். அவ்வளோதான். கிச்சன் வேலை ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணலான்ட்டு வீட வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சோஃபாக்கு நம்ம எதுக்கு தான் கவர் போடுறோமோ எனக்கே தெரியாது. நம்ம நீட்டா எடுத்து வச்சுட்டு போவோம். திருப்பி வந்து பார்த்தா, அது வந்து ஒரு இஷ்டத்துக்கு தான் கிடக்கும். அதனால அதையுமே வந்து சரி பண்ணியாச்சு. லீவ் நாள்ல அந்த கவரே இருக்காது. எங்கேயாச்சும் பிச்சு தூக்கி வீசிருவாங்க. ஸ்கூல் டயத்துல மட்டும் தான் அது போட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நாள் நைட்டு வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கிட்ட வந்து தச்சிருந்தேன். அது வந்து ஹூக் வைக்கணும் அப்படிங்கறக்காக எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் மத்தியானம் போல வாங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கணும் போல தோணுச்சுன்னா டீ குடிப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து அப்படியே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துற வேண்டியது தான். இந்த ஸ்கூல் டயத்துல மட்டும் நேரம் சீக்கிரமே எனக்கு போயிரும். ஆனா, அந்த லீவ் விட்டுட்டாங்கன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதே போகாத மாரி எனக்கு தோணும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய நெறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.